ஒப்பந்த அடிப்படையில் டிரைவர் நியமனம் கண்டித்து பிஎம்எஸ் தொழிற்சங்கம் ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஎம்எஸ் தொழிற்சங்கம் சார்பில் அரசு போக்குவரத்து கழக டிப்போக்கள் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஒப்பந்த அடிப்படையில் டிரைவர் நியமனத்தை கைவிட வேண்டும், தடங்களை நீட்டித்து செய்து ஓய்வில்லாமல் பணி செய்ய நிர்பந்தித்து நோய்களால் பாதிக்கப்படும் காரணத்திற்கான அதிகார அத்துமீறல்களையும் கைவிட வேண்டும், தரமான உதிரி பாகங்கள் தேவையான பணியாளர்கள் வழங்காமல் தொழில்நுட்ப பணியாளர்களையும் டிரைவர்களையும் சஸ்பெண்ட் செய்து தண்டனை வழங்குவதை கைவிட வேண்டும், தொழிலாளர் பற்றாக்குறை காரணம் காட்டி விடுப்பு மறுத்து தொழிலாளர் சம்பளத்தை பிடித்தம் செய்யும் நடவடிக்கை கைவிட வேண்டும், மத்திய அரசு உயர்த்தி வழங்கிய 4% டிஏ உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஎம்எஸ் தொழிற்சங்கம் சார்பில் அரசு போக்குவரத்து கழக டெப்போக்கள் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது. மார்த்தாண்டம் அரசு போக்குவரத்து கழக டெப்போ முன் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கிளை தலைவர் ரமேஷ் பாபு தலைமை வகித்தார். சங்க செயற்குழு உறுப்பினர் சசி முன்னிலை வகித்தார். பொருளாதார பிரதீப், செயலாளர் ஜெகநாத் ராஜ் உட்பட பலர் பேசினர். திங்கள் டிப்போவில் பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழக டிப்போவில் பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கிளை தலைவர் விஜயன் தலைமை வகித்தார். மணவாளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா குளச்சல் அரசு போக்குவரத்து கழக டெப்போ முன் பிஎம்எஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. கிளை தலைவர் ரவி தலைமை வகித்தார். செயலாளர் துரைசாமி முன்னிலை வகித்தார். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரமேஷ் பத்மநாபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதாவது பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வேலை செய்கிறவங்கள பார்த்திங்கன்னா நிறுத்திட்டு எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில் டிரைவரை நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே பரவிட்டு இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான டிரைவர்கள் இது பண்ணுறாங்க. காரணம் கேட்டால் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலைக்கு வரதில்லைங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி பல காரணங்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மக்களோட நல்லது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அரசு சைட்லேருந்து. இதுக்கு ஏன் இவ்வளோ கதை மத்திய அரசு உயர்த்தி வழங்கி 4% டிஏ உயர்த்தவே உடனே வழங்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மாநில அரசு ஏற்கலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒருத்தரே பார்த்திங்கன்னா 4-5 டியூட்டி போடுறது, அவங்கக்கிட்ட வேலை வாய்ப்புகள் அதிகமாக வாங்கினா அவங்க அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அந்த டைம் லீவ் போட்டு அவங்களோட சம்பளத்தை பிடிக்கிறது, இந்த மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தடை செய்ய சொல்லணும் அப்படின்ட்டு போராட்டங்கள்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா டிரைவர் கண்ட்ராக்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸில் போய்ட்டு டிரைவர் லைசன்ஸ், கண்ட்ராக்டர் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா உடனடியாக அதாவது பணி ஆணை வந்தால் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.